ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி. ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்டாளகனே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது மார்ச் 1 முதல் மார்ச் 7 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். மார்ச் 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார்? சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அங்கிருந்து ராசியை பார்க்குறார். ராசியில் கேது இருக்கட்டும். இருந்தாலும் ராசிநாதன் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது சூப்பர். இந்த சிம்மத்தில் மகம் நட்சத்திரம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய ராசிநாதன் 7ஆம் இடத்தில் குரு பார்வை பெற்று ராசியை பார்ப்பது சிறப்பு. மற்ற கிரகங்கள், அதாவது குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்க சூப்பர். எந்த ஒரு கிரகமும் லாபஸ்தானத்தில் இருந்தால் அதிரடியான லாபத்தை நிறைய கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தி கிடைக்கும். அதுதான் உண்மை. ஆனாலும் இந்த கேது ராசியில் இருக்கிறது என்னென்னா, நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கம் இல்லையா, சிம்ம ராசி இல்லையா, மற்றவங்களுக்காக விட்டு கொடுப்பீங்க, உழைப்பீங்க, கருணை உள்ளம் கொண்டவர்கள், தயால எண்ணம் கொண்டவர்கள், பேரு புகழ் உங்களுக்கு நிலைத்து இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு சூரியனுடைய நிலை சிறப்பு. ஆனால் கேதுங்க உட்காந்து பண்ணுவாங்க, வழக்கத்துக்கு மாறாக விட்டேத்தியாக இருப்பீங்க, ரிசர்வ்டாக இருப்பீங்க. இல்லைன்னா உங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு 4 பேர் சேர்ந்து நீங்கள் டீ சாப்பிட போவீங்க, ஆஃபீஸ் போவீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு வருவீங்க. தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கும். அது சூழ்நிலை காரணம். கேது ராசியில் இருக்கிறது அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தும். சரி, 11ல் இருக்கக்கூடிய குரு நல்ல பலனை தருவார்னு சொன்னோம். குலதெய்வத்தை அவர் அங்கிருந்து 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் நினைச்ச காரியம் கைகூடி வரப்போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது. சந்தோஷம் குடிகொள்ளப் போகிறது. அதாவது சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு கொண்டாட்டமான ஒரு வாரம். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அற்புதமான வாரம். நல்ல ரிப்போர்ட்டோ ரிசல்ட்டோ வரும். அதையும் தாண்டி இப்போ புதுசாக திருமணமானவங்களுக்கும் பார்த்தா குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.
3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். நீங்கள் எடுக்க முயற்சி சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். அப்போது இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் ஏற்கனவே சிம்ம ராசி என்பவர்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள். இப்போ ராசிநாதன் 7ல் உட்காந்து குரு பார்வையில் இருந்து பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது அற்புதம். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறதும் அற்புதம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக திருமணம் கைகூடும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்குமா? நண்பர்களால் ஆதாயம் உண்டு. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் நன்மைகளாக இருப்பார்களா? நன்மைகள் தருவார்கள். பாருங்கள், சுக்கிரன் புதன் இத்தனை கிரகங்கள் அங்கே உட்கார்ந்து குரு பார்வையில் இருக்குன்னு சொன்னார். சுக்கிரனுடைய ஆதிக்கம் 10ஆம் இடம் சுக்கிரன் உடைய வீடு. அவர் 7ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். அப்புறம் 8ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கார். அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வீடு, அலுவலகம், வேலை பார்க்குற இடம், நண்பர்கள், உறவினர்கள் வட்டாரம், இது போன்ற இடங்களில் கொஞ்சம் சாதுரியமாக சூதனமாக நடந்துக்குங்க. இல்லைன்னா பிரச்சனை தேடிக்கிட்டு வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தால் குடும்பத்தை பிரிச்சிடும். எல்லாருக்கும் பிரிச்சிடாது. யாரெல்லாம் பிரியணுமோ அவங்க பிரிஞ்சிடுவாங்க. அதனால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் இல்லை, அதை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா விட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா விட்டு கொடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் இல்லை. சரி, அதே சனி பார்வை உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது வெளியூர், வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய இடம் 9ஆம் இடம். இப்போ அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னு சொன்னால் யாரெல்லாம் வெளிநாடு போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணும், இன்ப சுற்றுலா போகணும், கொஞ்சம் ஒரு முட்டுக்கட்டை வரும், ஒரு தடங்கள் வரும். இல்லை அதையும் மீறி நீங்கள் போகிறீங்க, தடங்கள் இல்லைன்னா அங்கே போகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதனால் பாக்கியத்தில் தடை. 9ஆம் நாளே பாக்கியம் தானேங்க. அப்போது அதாவது சனி பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடம் முக்கியமான இடம். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுது. ரொம்ப மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். இல்லை 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் ஹார்ட் ஒர்க்கு, சின்சியாரிட்டி, டெடிகேஷன் எல்லாம் வேணும். ஆனால் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் உங்கள் தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி முயற்சி கை கொடுக்கும், வீண் போகாது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். அங்கிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், செவ்வாயுடைய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு காலம். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 8 ஹவர் டியூட்டி முடிஞ்சிச்சு வெளியில் வர முடியாது.
அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி ராசியில் கேது இருக்கார். ஓம் அமிர்த கேதுவே போற்றி, பிள்ளையாரே போற்றி அப்படின்னு வணங்குங்க. 1008 சொல்லுங்கள். 7 ராகு இருக்குது. வெளிநாடு போகணுன்னா யாரெல்லாம் போகணுமோ அவங்கள வெளிநாடு அனுப்பி வைப்பார் ராகு பகவான். தாராளமாக போகலாம். மற்றபடி எந்த குறையும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் சாதிக்கும் ஒரு நேரமாக, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலமாக என்று சொன்னால் ஆம் என்று சொன்னால் மிகையாகாது. எப்பேற்பட்டாவது நீங்கள் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தே தருவீங்க. நல்லாவே இருக்குது, ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லணும். அந்த வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.